Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம சாப்டர் 1ல செக்ஷன் 1.4 பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன். ஸோ என்னன்னா let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. ஸோ A cross Bனா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ரிலேஷன்னா என்னென்னா சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். வெறும் சப்செட்டாக இருக்காது, அதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரிலேஷன். ஸோ ரிலேஷன் வந்து சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிலேஷனோட டெஃபினிஷன். If x belongs to A is related to y belongs to B through R, then we write it as x R y. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா x related to y அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லாமே வந்து நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ x related to y if and only if x, y belongs to R. ஸோ ஆருங்கிறது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி ஒரு செட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ட் பேர் x, y ஆரில் இருந்ததுன்னா நம்ம x is related to y அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டொமைன் கோடொமைன் ரேஞ்ச்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் R is equal to set of all x belongs to A such that x is related to y for some y belongs to B. ஸோ வந்து டொமைன் வந்து ஏங்கிற செட் வச்சு எழுதுவோம். ஸோ ஏங்கிற செட்டில் எந்த எலமெண்ட்ஸ்லாம் ரிலேஷனில் இருக்கோ அதெல்லாம் வந்து டொமைனில் வரும். ஸோ இதுவுமே வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ டொமைன்னா வந்து ஏங்கிற செட் வச்சு எழுதுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The codomain of the relation R is B. ஸோ அந்த மொத்த செட் Bயை தான் வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். The range of the relation R is equal to set of all y belongs to B such that x related to y for some x belongs to A. ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம Bங்கிற செட் வச்சு எழுதுவோம், டொமைன் வந்து ஏங்கிற செட் வச்சு எழுதுவோம், கோடொமைன் வந்து ஃபுல்லாக B. So from these definitions we note that domain of R is contained in A. So domain of R வந்து subset of A இருக்கும். Codomain of R is equal to B. இது வந்து ஈக்குவலாக இருக்கும். Codomain will be equal to B. Range of R is contained in B. So range of R வந்து B ஓட சப்செட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து domain, codomain and range. இப்போ வந்து ஒரு illustration example பார்க்கலாம். ஸோ let A is equal to 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க and B is equal to மதி, அருள், ஜான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ரிலேஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ A cross B வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ 1, மதி, 1, அருள், 1, ஜான். அதே மாதிரி 2 3 4 5 எல்லாத்துக்குமே நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து a relation R between the above sets A and B can be represented by an arrow diagram. ஸோ வந்து அவங்களே வந்து ரிலேஷனுக்கு ஒரு arrow diagram கொடுத்துருக்காங்க. ஸோ A கொடுத்துருக்காங்க, B, R. ஸோ வந்து அவங்களே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க எலமெண்ட்ஸை. ஸோ நம்ம வந்து அதை ஆர்டர் பேர்ஸாக எழுதிக்கலாம். ஸோ R is equal to ஃபர்ஸ்ட் 1 வந்து மதி கூட ஆரோ லைன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1, மதி, 2, அருள், 3, ஜான். ஸோ 3 வந்து ஜானுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. திருப்பி 4 வந்து மதிக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 4, மதி. ஸோ நான் வந்து ஆரோ டயக்ராம்லேருந்து ஆர்டர் பேர்ஸாக எழுதிக்கிட்டேன். ஸோ 1, மதி, 2, அருள், 3, ஜான், 4, மதி. இப்போ பார்த்தீங்கன்னா 1, மதி வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது, 2, அருளும் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ 2, அருள் இங்கே, 3, ஜான், 3, ஜான், 4, மதி, 4, மதி இங்கே இருக்குது. ஸோ இந்த 4 ஆர்டர்ட் பேர்ஸுமே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா R is a subset of A cross B. ஸோ இது வந்து ரிலேஷன் தான். R is a subset of A cross Bனா இது வந்து ரிலேஷன். டொமைன் ஆஃப் R வந்து 1 2 3 4. ஸோ இங்கே நான் ஆரோ டயக்ராம் எழுதியிருக்கேன் இல்லையா, இதுலேருந்தே நம்ம வந்து டொமைன் எழுதிடலாம். ஸோ 1 2 3 4. உங்களுக்கு ஆரோ டயக்ராம்லேருந்து எழுத முடியலன்னா இந்த ஆர்டர்ட் பேர்ஸில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக எந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து டொமைனில் வரும். ஸோ 1 2 3 4. ஓகேவா? அண்ட் தென் கோடொமைன் ஆஃப் R வந்து த ஃபுல் செட் B. ஸோ மதி, அருள், ஜான், அதுதான் வந்து கோடொமைன். ரேஞ்ச் ஆஃப் R வந்து இந்த ஆர்டர்ட் பேர்ஸில் எதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து ரேஞ்சில் வரும். ஸோ மதி, அருள், ஜான், மறுபடி வந்து மதி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் R வந்து மதி, அருள், ஜான். ஸோ இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இதில் வந்து let A is equal to 1 3 5 7 and B is equal to 4, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். 1, 4, 1, 8. அதே மாதிரி 3 5 7க்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். The relation R is defined by
இஸ் லெஸ் தேன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ரிலேஷன் வந்து நம்ம டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி கொஞ்சம் கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதான் ரிலேஷன். ஸோ இங்கே ஆருக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் லெஸ் தேன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தேன் செகண்ட் எலமெண்ட் இன் தி ஆர்டர் பேர், இதுதான் வந்து அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தேன் செகண்ட் எலமெண்ட் எந்த ஆர்டர் பேருக்குலாம் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1,4 எடுத்துக்கோங்க. 1,4ல் 1 இஸ் லெஸ் தேன் 4, ஸோ அது வந்து ரிலேஷனில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 1,8 1 இஸ் லெஸ் தேன் 8, ஸோ 1,8 ரிலேஷனில் எழுதணும். 3,4ம் அப்படி தான், 3 இஸ் லெஸ் தேன் 4, ஸோ 3,4. 3,8னா 3 இஸ் லெஸ் தேன் 8, ஸோ 3,8 எழுதிட்டேன். 5 இஸ் நாட் லெஸ் தேன் 4, ஸோ 5 வந்து 4ஐ விட ஜாஸ்தி. ஸோ இந்த கண்டிஷனை வந்து 5,4 சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால இதை வந்து ரிலேஷனில் எழுதக்கூடாது. இப்போ 5,8, ஸோ 5 இஸ் லெஸ் தேன் 8, அதனால ரிலேஷனில் எழுதியிருக்கேன். 7,4 7 இஸ் நாட் லெஸ் தேன் 4, அதனால 7,4 வந்து ரிலேஷனில் எழுதக்கூடாது. 7,8 7 இஸ் லெஸ் தேன் 8, ஸோ 7,8 வந்து நான் ரிலேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக இருக்குது. ஸோ அதனால R இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. இது வந்து நான் ஆரோ டயக்ராமாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ A செட், B செட், ஸோ 1 3 5 7 4,8. ஆரோ டயக்ராம் போடும்போது எந்த செட்டு கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நம்ம எழுதணும். ஸோ 1 3 5 7 4,8. ஸோ 1,4 1,8 பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 3,4 3,8 ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். 5,8 ரெட், 7,8 க்ரீன். ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம். இப்போ வந்து டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் பார்க்கலாம். ஸோ டொமைன் ஆஃப் R வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா ஆர்டர் பேர்ஸா, அதில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே வந்து டொமைனில் வரணும். ஸோ 1 3 5 7. கோடொமைன் ஆஃப் R வந்து செட் B, ஸோ வந்து 4,8 அப்படியே எழுதிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் R வந்து இந்த ஆர்டர் பேர்ஸில் எதெல்லாம் செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்ச். ஸோ 4 8 4 8 ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 4,8 வந்து ரேஞ்ச். இப்போ வந்து நல் ரிலேஷன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள். சப்போஸ் A is equal to -3 -2 -1 and B is equal to 1 2 3 4. ஸோ நான் எப்பவும் போல் A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். -3, -1 -3, -2 -3, -3, -4. அதே மாதிரி -2க்கும் -1க்கும் எழுதிக்கோங்க. A relation from A to B is defined as A minus B is equal to 8. ஸோ லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இஸ் லெஸ் தேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து A minus B is equal to 8 தான் கண்டிஷன். அதாவது இந்த ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 8 கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஆர்டர் பேருக்கும். ஸோ -3 -1 -4 -3 -2 -5 -3 -3 -6, அதாவது ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நான் இங்கே ஃபுல்லாக எல்லா ஆர்டர் பேர்ஸ்க்குமே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் ரெட் கலரில் ஆன்சர் எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து 8 வரல. ஸோ -4 -3 -2 -5 -4 -3 இந்த மாதிரி வந்து வேறு நம்பர்ஸ் தான் வந்திருக்கு, 8 வரவே இல்லை. ஸோ நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கிற எந்த ஆர்டர் பேர்ஸையுமே ரிலேஷனுங்கிற செட்டில் எழுத முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை எந்த ஆர்டர் பேருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால therefore there is no pair A, B such that A minus B is equal to 8. ஸோ இதில் இருக்கிற எந்த பேரை நம்ம மைனஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து 8 கிடைக்கல. அதனால there is no pair A, B such that A minus B is equal to 8. Thus R contain no element and so R is equal to 5. ஸோ Rல வந்து நம்ம எந்த ஆர்டர் பேருமே எழுத முடியல, அதனால R is equal to 5. A relation which contains no element is called a null relation. ஸோ R is equal to 5னா இந்த ரிலேஷனுக்கு பேர் தான் null relation அர்த்தம். ஸோ இது வந்து null relation. இப்போ ஒரே ஒரு சின்ன நோட், if n of A is equal to P and n of B is equal to Q, then the total number of relations that exist between A and B is 2 par PQ. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து P into Q. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 par PQ. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் 2 power PQ. இப்போ நம்ம செக்ஷன் 1.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் 2 எக்ஸாம்பிள் சம் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4. இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, லெட் A is equal to 3 4 7 8 and
B is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. Second, R2 is equal to 3, 1, 4, 12. Third, R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. ஸோ இந்த 3 ரிலேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டு இது 3ல் எதெல்லாம் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இவ்வளோ பெரிய செட்டாக இருக்குன்னா ரிலேஷன் வந்து அதுக்குள்ளே ஒரு குட்டி செட்டாக சப்செட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ரிலேஷனோட இது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்படின்னா R1, R2, R3 வந்து ரிலேஷன்ஸாக அதில் இருக்கா இல்லையான்னு நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு A cross B எழுதிக்கோங்க. A cross B. ஸோ 3, 1, 3, 7, 3, 10 அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் எழுதணும். ஸோ 3, 1, 3, 7, 3, 10 அதே மாதிரி 4 வச்சு 4, 1, 4, 7, 4, 10 அப்புறம் 7 and 8 வச்சு 7, 1, 7, 7, 7, 10 அப்புறம் 8, 1, 8, 7, 8, 10. ஸோ இது வந்து A cross B. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு ரிலேஷன் செட்டு கொடுத்து அது நமக்கு கொடுத்துருக்கிற செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உள்ள ரிலேஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம இதில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி R1 வந்து A cross Bயில் ரிலேஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ R1 வந்து இங்கே இருக்குது. ஸோ R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு எலமெண்ட்டாக இப்போ இந்த 4 எலமெண்ட்டுமே A cross Bயில் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ 3, 7 இங்கேயும் இருக்குது 3, 7. ஸோ 3, 7 இருக்குது. 4, 7 இருக்குது. 4, 7ம் இருக்குது. 7, 10 இருக்குது. 7, 10 இங்கே இருக்குது. 8, 1, 8, 1. ஸோ R1ல் இருக்கிற 4 எலமெண்ட்ஸுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா R1 is properly contained in A cross B. இதுக்கு என்ன அர்த்தம்னா R1 is a subset of A cross B. ஸோ ரிலேஷனோட டெஃபினிஷனே அதுதான். ரிலேஷன் will be a subset of the Cartesian product A cross B. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா அவங்க கொடுத்துருக்கிற R1 வந்து A cross Bயில் கம்ப்ளீட்டாக கண்டெய்ன்டாக இருக்குது. அதனால் R1 is a subset of A cross B. ஸோ R1 is a relation from A to B. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரிலேஷனாக இருக்குது. அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் which of the following sets are relations from A to B. ஸோ R1 is a relation from A to B. இப்போ நம்ம R2க்கு செக் பண்ணணும். ஸோ R2 is equal to 3, 1, 4, 12. ஸோ 3, 1, 4, 12. இப்போ இந்த 3, 1, 4, 12 A cross Bயில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 3, 1 இங்கே இருக்குது. இங்கேயும் 3, 1 இருக்குது. 4, 12 இங்கே இருக்குது. ஆனால் 4, 12 இங்கே எங்கேயுமே இல்லை. வெறும் 4, 1, 4, 7, 4, 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4, 1 வந்து A cross Bயில் இல்லை. அதனால் இதை எப்படி எழுதணும்னா 4, 12 belongs to
R2 but 4, 12 does not belong to A cross B. இது பேர் வந்து belongs to. இது வந்து does not belong to. ஸோ இங்கே வந்து ஒரு எலமெண்ட் A cross Bயில் இருக்குது, ஆனால் இன்னொரு எலமெண்ட் வந்து A cross Bயில் இல்லை. ஸோ 4, 12 belongs to R2. R2ல இருக்குது, ஆனால் A cross Bயில் இல்லை. ஸோ ஒரு எலமெண்ட் இல்லைனா கூட அந்த பர்டிகுலர் ரிலேஷனை வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அந்த A to Bயோட ரிலேஷன் இல்லைன்னு சொல்லணும். அதனால இங்கே ஒரு எலமெண்ட் A cross Bயில் இல்லை, அதனால R2 is not a subset of A cross B. ஸோ இங்கே வந்து R1 is a subsetனு எழுதுன மாதிரி இங்கே வந்து R2 is not a subset of A cross B, which implies R2 is not a relation from A to B. ஸோ ஒரு எலமெண்ட் இல்லைனா கூட அது வந்து கண்டிப்பாக ரிலேஷனாக இருக்காது. ஸோ எல்லா எலமெண்ட்டுமே கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கணும். ஒரு எலமெண்ட் இல்லைனா கூட அது வந்து ரிலேஷன் கிடையாது. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து R3 is equal to, ஸோ இப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து R3 is equal to இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டும் செக் பண்ணோம். ஸோ 3, 7 இருக்குது, 3, 7 இங்கேயும் இருக்குது, 4, 10 இருக்குது, 4, 10 இருக்குது, 7, 7 இருக்குது, 7, 7 இருக்குது, 7, 8 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே 7, 8 இல்லை. ஸோ 7, 8 belongs to R3 but 7, 8 does not belong to A cross B. ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லைன்னு சொன்னால் கூட அது வந்து ரிலேஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் செக் பண்ணணுன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ 7, 8 இதில் இருக்குது, இதில் இல்லை. 8, 11 அப்படி தான், இதில் இருக்குது, இதில் இல்லை. 8, 7 இருக்குது, 8, 7 இருக்குது, 8, 10, 8, 10. ஸோ 7, 8, 8, 11 ரெண்டுமே வந்து R3ல இருக்குது, ஆனால் A cross Bயில் இல்லை. ஸோ 7, 8 belongs to R3 but 7, 8 does not belong to A, B. அதே மாதிரி 8, 11 belongs to R3 but 8, 11 does not belong to A cross B. Therefore, R3 is not a subset of A cross B. எல்லா எலமெண்ட்டுமே ஒரு செட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்செட்டுன்னு சொல்லுவோம். இதில் எல்லா எலமெண்ட்டுமே இந்த பெரிய செட்டில் இல்லை, அதனால R3 வந்து சப்செட் இல்லை. So R3 is not a subset of A cross B, which implies R3 is not a relation from A to B. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். 3 ரிலேஷன் அவங்களே கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு நம்மளை அது ரிலேஷன் ஃப்ரம் A to Bயா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக A cross Bயில் இருந்ததுன்னா அது ரிலேஷன். ஒரு எலமெண்ட் A cross Bயில் இல்லைனா கூட அது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதிடணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் சம்மும் இதே மாதிரி தான், அவங்களே வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் சம், எக்ஸாம்பிள் 1.5. தி ஆரோ டயக்ராம், இவங்களே வந்து ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. shows a relationship between the sets capital P and capital Q. Write the relation in first set builder form, second roster form, third what is the domain and range of R. So arrow diagram வந்து 5, 6, 7, 8 இருக்குது Pங்கிற செட்டில். Qங்கிற செட்டில் 3, 4, 5. ஸோ
ஸோ 5லேருந்து 3 மேப் பண்ணியிருக்காங்க, 6லேருந்து 4, 7லேருந்து 5, இது வந்து ஆறுங்கிற ரிலேஷன். ஸோ இதுதான் வந்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் இது வந்து ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ R is equal to நம்ம 5,3, 6,4, 7,5 எழுதிக்கலாம். அது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் P and Q. இது வந்து செட் P, இது வந்து செட் Q. அப்புறம் ரைட் த ரிலேஷன் இன். ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன். ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், அண்ட் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் R. ஸோ ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம்னா என்னென்னா, நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் நிறையா சம்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நிறைய இது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நிறைய செட்டு வந்து A is equal to set of all x belong to n such that x less than 5. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம இதிலேருந்து நம்பர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதி அதுக்கப்புறமா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டை எழுதணுன்னா இதுக்கு பேர் தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இது இப்படி எழுதலாம், இல்லைனா A is equal to set of all x such that x is a prime number less than 5. இந்த மாதிரிலாம் எழுதணுன்னா இதுக்கு பேர் தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஸோ அவங்களாம் ஒரு வேர்டிங்ஸாவோ இல்லை சிம்பிள்ஸ் வச்சோ டைரெக்டாக நம்பர்ஸ் கொடுக்காம அவங்களே ஒரு இதை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் செட் பில்டர் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு ராஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும் இல்லையா, A cross B is equal to 1,1, 1,3 இந்த மாதிரி எழுதுகிறோம்ல, இதுக்கு பேர் தான் வந்து ராஸ்டர் ஃபார்ம். அதாவது இங்கே கூட கொடுத்துருந்தாங்கல்ல R1 R2லாம் போன எக்ஸாம்பிள் சம்மில். ஸோ இதுக்கு பேர் இப்படி ஆர்டர் பேர்ஸாக எழுதணுன்னா அதுக்கு பேர் வந்து ராஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா அந்த வேர்டிங்ஸு சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுகிற மாதிரி எழுதணுன்னா அது பேர் வந்து ராஸ்டர் ஃபார்ம். டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுத போகிறோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து 3ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 6 4ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 7 5ல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த Pயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், Qவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இங்கே எப்படி வருதுன்னா, எக்ஸில் வந்து 5 6 7 இருக்குது, ஒயில் வந்து 3 4 5 இருக்குது. ஸோ இதிலேருந்து -2 -2 -2 பண்ணோன்னா நமக்கு வந்து 3 4 5 ஆன்சர் கிடைக்குதா. ஸோ 5 வந்து 3ல் மார்க் பண்ணியிருப்பாங்க, ஸோ 5 - 2 3. 6 வந்து 4ல் மார்க் பண்ணியிருக்காங்க, 6 - 2 4. 7 வந்து 5ல் மார்க் பண்ணியிருக்காங்க, ஸோ 7 - 2 5. ஸோ இதிலேருந்து நம்பர் 2 நம்ம இந்த 3லேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து Qவில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே கிடச்சிரும், 3 4 5ன்னு. செட் பில்டர் ஃபார்மில் எப்படி இருக்கோன்னா, நம்ம ஒரு எக்ஸு அப்படின்னு எழுதுகிறோன்னா அதுக்கு வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கிறது மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ தான் நான் வந்து நம்மளால் ஒரே செட்டாக எழுத முடியும். இப்போ வந்து இங்கே 2 வச்சு மைனஸ் பண்ணுறோம், 3 வச்சு மைனஸ் பண்ணுறோம், இப்படி மாறி மாறி இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக எழுத முடியாது. ஸோ செட் பில்டர் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எப்போவுமே வந்து காமனாக ஏதாவது ஒன்று வச்சு ஆட் பண்ணுற மாதிரியோ இல்லை மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லை சப்ராக்ட் பண்ணுற மாதிரியோ தான் இருக்கும். ஸோ காமனாக ஒரு நம்பரை வச்சு நம்ம வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணோன்னா நமக்கு இன்னொரு சைடு இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, இந்த 5 6 7 எல்லாமே வந்து எக்ஸு, ஏன்னா ஒரே செட்டில் இருக்குது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே ஒய். ஸோ இது எப்படி வரோன்னா, இப்போது இப்படி பாருங்கள், 3 is equal to 5 - 2, 4 is equal to 6 - 2, 5 is equal to 7 - 2. ஸோ இங்கே இருக்கிறது Q, இங்கே இருக்கிறது P. அதாவது இது எல்லாமே ஸ்மால் ஒய், Qவில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் ஒய், Pயில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் எக்ஸ். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா y is equal to x - 2ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒய்க்கு வந்து 3 கொடுத்தீங்கன்னா 5 - 2 உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வந்துடும். ஸோ 4 போட்டிங்கன்னா 6 - 2 4, 5 போட்டிங்கன்னா 7 - 2 5. ஸோ ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதணும். ஸோ இதை எப்படி எழுதணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் R is equal to, இது வந்து ரிலேஷன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம R is equal to எழுதிக்கலாம்.
R is equal to set of all x, y. ரிலேஷன் எப்போவுமே ஆர்டர் பேர்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படி எழுதணும், நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னதில் வந்து A is equal to set of all xன்னு சொன்னேன். அது வந்து அந்த ஒரு செட்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. இங்கே வந்து நம்ம ரிலேஷனாக அப்படி எழுத போகிறோம். அதனால ரிலேஷனில் எப்போவுமே ஆர்டர் பேர்ஸாக தான் இருக்கும். ஸோ R is equal to set of all ordered pairs x, y such that y is equal to x minus 2. இது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சது. காமனாக 2-ஐ மைனஸ் பண்ணோன்னா இந்த வேல்யூஸ் கிடச்சிரும்னு சொன்னோம்ல, அதனால் y is equal to x minus 2. So set R is equal to set of all x, y such that y is equal to x minus 2. கமா போட்டுக்கோங்க. இங்கே yயும் xம் வந்து என்னதுனே நமக்கு தெரியாது, அது வந்து எந்த செட்டில் இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ கமா போட்டு x belongs to P, y belongs to Q. ஸோ இப்படி தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுதணும். ஸோ இதிலிருந்து நம்ம ஈஸியாக இது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 2 மைனஸ் பண்ணோன்னா 3 is equal to 5 minus 2, 4 is equal to 6 minus 2, 5 is equal to 7 minus 2. ஸோ y is equal to x minus 2. அதான் ரிலேஷனில் எப்போவுமே செட் பில்டர் ஃபார்ம் எழுதும்போது ஆர்டர் பேர்ஸாக தான் எழுதணும். ஸோ R is equal to set of all x, y such that y is equal to x minus 2. x வந்து Pங்கிற செட்டில் இருக்குது, y வந்து Qங்கிற செட்டில் இருக்குது. ஸோ அதான் எழுதியிருக்கேன். such that y is equal to x minus 2, x belongs to P, y belongs to Q. இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் வந்து ராஸ்டர் ஃபார்ம். ராஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ஈஸி, நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ரிலேஷன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருந்ததோ அதுதான் வந்து ராஸ்டர் ஃபார்ம். ஸோ R is equal to, நீங்கள் இதுலேருந்தே எழுதிடலாம், 5, 3, 6, 4, 7, 5. இது மட்டும்தான், இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ அதை மட்டும் எந்தெந்த எலமெண்ட்டுக்கு எதை மார்க் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். அது மட்டும் தான் ராஸ்டர் ஃபார்ம். ஸோ 5, 3, 6, 4, 7, 5 இது ராஸ்டர் ஃபார்ம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் R? ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் ஆஃப் R. டொமைன் ஆஃப் R வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் எந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோ அது மட்டும்தான் வந்து அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டொமைனில் வரும். ஸோ டொமைன் ஆஃப் R வந்து 5, 6, 7. ஒருவேளை உங்களுக்கு இதுலேருந்து பார்த்து எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம ராஸ்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அது மட்டும்தான் வந்து டொமைன், அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இன் R, அதுதான் வந்து டொமைன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. R is equal to ராஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஆர்டர் பேர்ஸா, அதில் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் டொமைன், செகண்ட் என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்ச். ஸோ 3, 4, 5. ஸோ செகண்ட் கோஆர்டினேட், second coordinate in R. So domain வந்து first coordinate 5, 6, 7, range வந்து second coordinate 3, 4, 5. So இதுதான் வந்து second example sum. Set builder formனா இந்த மாதிரி இருக்கணும். ஒன்று சிம்பிள்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி x such that x is a prime number, இல்லைனா x is a even number, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து set builder form. இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸாக எழுதணும்னா இது பேர் வந்து ராஸ்டர் ஃபார்ம். டொமைன் ஆஃப் R கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த ராஸ்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எல்லாமே வந்து டொமைனில் வரும். இந்த 8 எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து எந்த எலமெண்ட் கூடயுமே மேப் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து டொமைனில் எழுதக்கூடாது. எந்த எலமெண்ட்லாம் மேப் ஆகிருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். ஸோ இதுலேருந்து பார்த்து எழுதிக்கோங்க. எந்த எலமெண்ட்லாம் ஆர்டர் பேரில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து டொமைன். ரேஞ்ச் வந்து எந்த எலமெண்ட்லாம் வந்து செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கோ அது எல்லாமே ரேஞ்ச். அதே மாதிரி இந்த செட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருந்தாலும் அதை வந்து ரேஞ்சில் எழுதக்கூடாது, ஏன்னா அது வந்து மேப் ஆகலைன்னா ரேஞ்சில் எழுதக்கூடாது. ஸோ இதில் செகண்ட் கோஆர்டினேட் வந்து ரேஞ்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சம். ஸோ 2 எக்ஸாம்பிள் சம்ஸுமே ஓவர் இந்த செக்ஷனில். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2 நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.